பேங்க்கில் லோன் வாங்கினா இஎம்ஐ கட்ட மாட்டீங்க, ஃபோன் பண்ணால் கால் எடுக்க மாட்டீங்க. இதில் மரியாதையாக பேசணும் எப்படி சார்? எங்களுக்கு ஒரு வேலை இல்லை. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு 1 மாதம் தான் டைம். அதுக்குள்ளே இஎம்ஐ கட்டுற வழியை பாருங்கள். இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். மாமா என்ன பண்றீங்க? விடு மாப்பிள்ள, நான் சாகுறேன். நியூஸ் பாத்தியா? 2 நாளைக்கு முன்னாடி வீட்டு கடன் கட்டலைன்னு வீடு பூரா எழுதி வச்சு ஊர் முன்னாடி ஒருத்தனை அசிங்கப்படுத்திட்டாங்க. என்னை அசிங்கப்படுத்துறாங்க, பயமா இருக்கு. விடியா மாமா, செத்தா எல்லாம் சரியா போயிருமா? கடன் கட்ட முடியலன்னு அசிங்கப்படுத்தினாங்கன்னு சொன்னீங்க. அவங்க என்ன உன்ன மாதிரி தப்பான முடிவை எடுத்தாங்க? மேற்கொண்டு என்ன பண்ணுமோ அவங்க பண்ணல. என்னையா சொல்ற? ஆமா மாமா, 2 நாளைக்கு முன்னாடி நீ சொன்ன அதே நியூஸை நான் பார்த்தேன். திருப்பூர்ல சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் ஒரு கம்பெனியில் போய் வீடு கட்டுறதுக்காக 20,80,000 லோன் வாங்கியிருக்காரு. அந்த அமௌண்ட்டுக்காக மாசம் 16,457 அமௌண்ட் கட்டிட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்துல 2022 வந்து அந்த ஃபினான்ஸ் கம்பெனி இன்னொரு ஃபினான்ஸ் கம்பெனி வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது கடனை மறுசீரமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 16,457 கட்டினவரை 19,750 கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி அதையும் கட்டிட்டு இருந்திருக்காரு. குடும்ப சூழ்நிலைனால 2 மாசம் மட்டும் இடையில தவணை கட்ட முடியாம போயிடுச்சு. இந்த 2 மாசம் தவணை கட்டாதனால லோன் கொடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் போய் அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. என்னடா அது 2 மாசம் தான் நம்ம லோன் கட்டல, இப்படி வந்து பிரச்சனை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பார்த்திருக்காரு. அப்பதான் தெரிய வந்தது 30 வருஷம் லோன் கட்ட வேண்டியது இருக்குல்ல, அதை 82 வருஷம் அவங்க மாற்றி வச்சிருக்காங்க அவருக்கே தெரியாம. இப்போ அவர் வாங்கின லோன் வந்து 20,80,000. ஆனா அவர் கட்டி முடிக்கல 1,80,00,000 கட்டி முடிக்கிற மாதிரி அவங்க பிளான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சம்பந்தப்பட்ட கம்பெனியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய தடவை போய் முறையிட்டதுனால 40 வருஷமா நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 வருஷமா? நான் கட்ட வேண்டியது 30 வருஷம் தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஃபர்தரா போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்காரு. அடுத்து கோர்ட்டுக்கு போறதாவும் சொல்லியிருக்காரு. என்னையா சொல்ற? இப்படியெல்லாம் பண்ணுவாங்க? ஆமாம்மா, இப்படிதான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. இதனால சட்ட வல்லுநர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் உரிமையாளர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட கடிதம் தான் கொடுக்கணும். நிலுவைத் தொகை இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கடிதம் தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வீட்டில் போயிட்டு எழுதுறது, நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறது, இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன, உனக்கு பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணி மிரட்டினாங்களா? நீ வா, முதல்ல பேங்க்ல போய் பார்த்துட்டு வருவோம். சார் வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. உங்கள் பையனோட படிப்பு செலவுக்காக நீங்கள் பயப்பட வேணாம். நாங்கள் லோன் சாங்ஷன் பண்ணியாச்சு, உங்களுக்கு பணம் கிடச்சிரும். ரொம்ப நன்றி சார். ஏதோ நீங்கள் மனசு வச்சதுனால தான் பையனுக்கு லோன்லாம் சாங்ஷன் ஆகிருக்கு. பையன் நல்லா படித்து லோன்லாம் கட்டிடுவாங்க ஐயா. அதான் நான் நம்புகிறேன். தம்பி, உங்கள் அப்பா இந்த லோனை கட்டுவாருன்றதுக்காக இந்த லோன் சாங்ஷன் பண்ணல. நீங்கள் நல்லபடியாக படித்து நல்ல வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக லோனை கட்டிடணும். புரிஞ்சுதா? கண்டிப்பாக கட்டிடுவேன் சார். குட். ஆமாப்பா, இல்லைன்னா உங்களை சாகர நிலைமைக்கு தள்ளிடுவாங்க. நீங்கள் கிளம்புங்க. யார் நீங்கள்? தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லோன் கட்டலன்னு ஃபோனில் பேசுனீங்கல்ல, கலைச்செல்வன் இவர் தான். அவரே ஆக்சிடென்ட் ஆகி 3 மாசமா ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இப்போ தான் சார் வீட்டுக்கு வந்தார். மாமா, எத்தனை மாதம் நீங்கள் லோன் கட்டல? 2 மாசம் தான் மாப்பிள்ள கட்டல. அதுக்கு முன்னாடிலாம் கரெக்டாக கட்டிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி கரெக்டாக கட்டின மாப்பிள்ள. பாருங்க சார், ஆக்சிடென்ட் ஆனால தான் சார் அவரால் கட்ட முடியல. ஏங்க, அவர் ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐ கட்டாதப்போ கால் பண்ணோம், ஃபோன் ரீச் ஆகலை. அப்படியே ரீச் ஆனாலும் அவர் ஃபுல் ரிங் போய் எடுக்கல. அப்புறம் இப்போ வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு, அடிபட்டு போய் சொன்னால் இதெல்லாம் யார் ஃபஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும்? நீங்கள் தானே பண்ணியிருக்கணும். இப்போ வந்து சொன்னால் ஆக்சிடென்ட் ஆகலே ஃபோனு தொலைஞ்சு போச்சு சார். இப்போ தான் ஃபோனும் அதே நம்பர் சிம்மும் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து உட்காருங்க. சார், அவர் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும் சார். அதுக்காக நீங்கள் பேசுனது சரியா? ஒருத்தட்ட லோன் கேட்க போகும்போது மரியாதையாக பேசணும், பொது இடத்துல அசிங்கப்படுத்தக்கூடாது, அன்டைமில் ஃபோன் பண்ணி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. ஆர்பிஐயில் சொல்லியிருக்காங்கல்ல சார். நீங்கள் முதல்ல லீகலாக நோட்டீஸ் அனுப்புனீங்களா சார்? அவர் எவ்வளோ லோன் வாங்கியிருக்காரு, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இவர் எத்தனை மாதம் லோன் கட்டாமல் விட்டார், இது எதுக்குள்ளே கட்டணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் அனுப்பின நோட்டீஸில் இவருக்கு புரியுற லாங்குவேஜில் அனுப்பியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்தீங்களா சார்? ஆமாம், அந்த மாதிரி எதுவும் நோட்டீஸ் வந்தது? தெரியல மாப்பிள்ள, வீட்டில் தான் கேட்கணும். ஃபஸ்ட்டு அதை போய் என்னென்னு பாருங்கள் சார். அப்புறம் நீங்கள் வந்து கற்றுவீங்களா? அதே மாதிரி நாங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டா அந்த நோட்டீஸில் ஏதோ தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை 30 நாளுக்குள்ள எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை தான். சாரி சார், எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் இப்போ இவர் இருக்க நிலமையில் லோன் அமௌண்ட்டு ஃபுல்லாக கட்ட முடியாது சார். அதுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கா? சார், அவர் பைக்கோ காரோ லோன் எடுத்து வாங்கியிருந்தாருன்னா அதை கட்ட முடியலங்கிற பட்சத்தில் நாங்கள் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அந்த பைக்கையோ காரையோ சீஸ் பண்ணிடுவோம் சார். இதுவே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு வாங்கியிருந்தார் அப்படின்னா இவரால் லோன் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில்
அந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேங்க்குக்கு அவர் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கோ அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவர் கையில் கொடுத்துருவோம். வேறு வழியே இல்லை சார். இவர் அந்த லோனை கட்டி தான் சார் ஆகணும். புரியுது சார். இப்போ இவர் கட்டக்கூடிய அமௌண்ட்டில் எதுவும் ரெடியூஸ் பண்ணுறது, வட்டியை குறைக்கிறது, இஎம்ஐயோட டென்யூரை குறைக்கிறது, இந்த மாதிரி ஃபேவர் பண்ண முடியுமா? அப்படியே குறைச்சாலும் அவர் சிவில் ஸ்கோர் அடிவாங்க சார். நெக்ஸ்ட் டைம் லோனுக்கு போனாலும் அவருக்கும் சார் பிரச்சனை இருக்குது. சரி, நீங்கள் 2 நாள் கழிச்சு வாங்க. என்னால் என்ன முடியுதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் மாப்பிள்ள. போலீஸ் எல்லாம் கூட்டு வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஆமாம், முதல்ல தண்ணியை குடி. இது அந்த மாதிரி ஆக்சிடென்ட் எடுக்கிறது கிரிமினல் கேஸ் இல்லை, சிவில் கேஸ் தான். நீ இப்போ லோன் கட்டலை அப்படின்னா, முன்ன சொன்னார் இல்லையா உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி, அப்போயே நீ ரெஸ்பான்ஸ் பண்ண அப்படின்னா அவங்க கொஞ்சம் டைம் தருவாங்க. இல்லை அப்பயும் தரல, நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குனாச்சும் நம்ம பதில் சொல்லிடணும். அப்போவும் நம்ம கட்டலை அப்படின்னா கோர்ட்டில் போய்ட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பொருளை சீஸ் பண்ணுறது, இல்லை வீட்டில் வந்து இந்த வீடு வந்து கடனில் இருக்குது அப்படின்னு எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ தான் பண்ணுவாங்க. நீயும் அவங்க ஃபோன் பண்ணாங்க இல்லை நோட்டீஸ் அனுப்புனாங்க அப்படின்னா தக்க பதில் நீ கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம ப்ராப்பராக ரீசன் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் தருவாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம கட்ட முடிஞ்சால் பார்ப்பாங்க, இல்லை அப்படின்னா லீகலாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒருவேளை அவங்க இல்லீகலாக ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த பேங்க்குடைய நோடல் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்களே எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னா ஆர்பிஐயோட சிஎம்எஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் போய் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அந்த கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலுமே ஆர்பிஐயோடைய டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க நமக்கு புரிகிற மாதிரி நம்ம லாங்குவேஜ்லேயே பதில் சொல்கிறாங்க. விடுமாம்மா, இதுக்கெல்லாம் போய் வசத்தை குடிச்சிக்கிட்டு. அதான் என்ன 2 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காருல்ல, வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வா மேடம், ஐசிஐஎஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க. சார் இல்லீங்களா? இருக்காரு. நல்லதா போச்சு. எங்களை பார்த்தா நான் லூசு மாதிரி தெரியுதா? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்.